எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களின் குற்ற பரம்பரை பகுதி 8. இசையாய் நழுவி ஓடிக்கொண்டிருந்தது சம்பங்கி ஆறு. உயரமான கரை மீதுள்ள ஒற்றை குடிலின் முற்றத்தில் பொன்னை உருக்கி தெளிக்கும் நிலா. பட்டை உரித்த நாவல் மரங்கள் கரை நடுக மினுமினுத்து கொண்டிருந்தன. அடுக்கடுக்கான படிகளின் முடிவில் கதவு மூடியிருந்தது. பழுப்பு நிறத்தில் பச்சை மலையும் மலை அடிவார 6 மாற்றங்கரை குடிலுமாக பனிப்பொழுதில் சௌகரியம் சம்மணமிட்டு உட்கார்ந்திருந்தது. பிராடனின் கூடை பாம்பு போல விருட்டென வெளியே வந்தான் நாகமுனி. முற்றத்தில் நின்று ஒரு சுற்று பார்த்தான். குளிர் பொழுதில் கொதித்து போயிருந்தான். விடியப் போகிறதே, தரையில் ஓங்கி மிதித்தான். நாவல் மரங்களை கடந்து சம்பங்கி ஆற்றோரம் நீண்டு கொண்டே போகும் தடத்தில் ஆவேசத்தோடு நடந்து போனான். நாகமுனி புறப்படுவதற்காகவே காத்திருந்தது போல குடிசையின் பின்புறம் இருந்து மருள விழித்து கொண்டு வந்த ஒரு சிறு மான் படிகளில் தாவி தாவி ஏறியது. திறந்து கிடந்த கதவருகே தலை நீட்டி விர்ரு என்றது. குட்டி வாளை விசுக் விசுக் என்று ஆட்டியது. மஞ்சளும் இளஞ்சிவப்புமாய் கசியும் விளக்கு ஒளி நிறைந்த குடிலுக்குள் உற்று பார்த்தது. பூசி மெழுகிய சிறு பீடத்தில் அமர்த்தப்பட்டிருந்த ஒரு வீணையின் தந்திகள் விரல் பாவ ஏங்கி முறுக்கேறி கிடந்தன. இன்னும் உற்று பார்த்த மான் முதல் ஸ்பரிசத்துக்கு நானும் மணப்பெண் போல 2 எட்டு பின் நகர்ந்தது. நறுமணம் கமலும் குடிலுக்குள்ளிருந்து மெல்ல நகரும் வெள்ளை மேகமாய் கதவருகே வந்தாள் வஜ்ராயினி. தவழும் குளிர்காற்றில் மொட்டு அவிழ்ந்த பூமேனி சிலிர்த்தது. நாதமாய் நெளியும் அங்கங்கள், பூமியின் வனப்போடு போட்டி போடும் திரட்டழகு. முளைவிடும் தளிர் நுனி விரலால் மானை தொட்டு தடவினாள். மான் மெல்ல படியிறங்கியது. மானுக்கு பின்னால் வஜ்ராயினி இறங்கினாள். வஜ்ராயினி, கொஞ்சம் பொறு, நானும் வருகிறேன். குடிசைக்குள்ளிருந்து பெண் அலங்காரத்தோடு வெளிப்பட்டான் ஹசார்தினார். சம்பங்கி ஆற்றில் குளியலாடப் போகும் வஜ்ராயினியின் மேனியில் பூசிக்கொள்ள இயற்கை மூலிகைகளையும் வாசனை திரவியங்களையும் மாற்று உடைகளையும் 2 கைகளில் அள்ளிக்கொண்டு ஹசார்தினார் படி இறங்கினான். மானோடு மானாய் இறங்கிப் போகும் வஜ்ராயினியின் பின்னழகு பார்த்து பூரித்தான். நிஜாம்களின் அரண்மனை அந்தப்புறத்தில் கூட இப்பேற்பட்ட பேரழகியை அவன் பார்த்ததில்லை. ஹசார்தினார் கைப்பக்குவத்தில் வளர்ந்தவள் வஜ்ராயினி. தன்னை விலை கொடுத்து வாங்கிய நாகமுனிக்கு அளித்த வாக்குப்படி வஜ்ராயினியை வளர்த்தாயிற்று. கன்னிமை கழியாமல் பாதுகாத்தும் விட்டேன். பச்சிலம் சிசுவாய் தத்தெடுத்து வளர்த்து கன்னிமை எய்தும் வரை பொறுத்து காத்த நாகமுனி இப்போதெல்லாம் வெறிகொண்டு அலைகிறான். நிஜாம்கள் பதுக்கி வைத்த வைரங்களையும் வைடூரியங்களையும் தேடி தினமும் பொழுதும் விடியும் முன் குடிசையை விட்டு வெளியேறி போகிறான். வனங்களிலும் மலை பள்ளத்தாக்குகளிலும் அலைந்துவிட்டு இரவு திரும்புகிறான். ஹசார்தினாருக்கு தெரியும், இந்த வைரங்களும் வைடூரியங்களும் நாகமுனிக்குத்தான் சேர வேண்டியது என்று. அவற்றின் இருப்பிடம் நாகமுனியின் கண்ணுக்கு படுமானால் உடனே வஜ்ராயினியை நரபலி கொடுக்க நாள் குறிப்பான். இந்த பேரழகு பெட்டகம் ஒரு பௌர்ணமி இரவில் துள்ள துடிக்கப் போகும். அதுதான் விதி. நாகமுனி, ஹசார்தினார் இவர்களெல்லாம் யார்? தன்னை ஏன் இவர்கள் வளர்க்கிறார்கள் என்ற கேள்விகளெல்லாம் வஜ்ராயினிக்குள் எழுந்ததில்லை. அவளுக்கு அழுகை இல்லை, சந்தோஷமில்லை. பருவம் எய்திய போது தன் அங்க அவயங்களில் நிகழ்ந்த மாற்றங்கள் குறித்தும் அபிப்பிராயமே இல்லை. பறிக்கும் கைகளன்றி சூடும் தலையின்றி கானகத்தில் தானே முளைத்து மொட்டுவிட்டு மலர்ந்து உதிரப்போகும் காட்டுப்பூ போல இருந்தாள். அவளுக்கு துணை வீணையும் இந்த மானும். அவளுடைய உலகம் இந்த குடிலும் சம்பங்கி ஆறும் ஹசார்தினாரும் தான். ஹசார்தினாருக்குத்தான் நெஞ்சுக்குள் அறுத்து கொண்டிருந்தது. தன் கண்ணுக்குள் வளர்த்த வஜ்ராயினியை நரபலி கொடுக்கும் பாதகத்தை காண தான் உயிரோடு இருக்கக்கூடாது. அவளோடு தானும் மடிந்து போக வேண்டும் என்கின்ற முடிவில் இருந்தான். மானுக்கு முன்னால் துள்ளி குதித்து கரையிறங்கிய வஜ்ராயினி சலசலத்து ஓடும் சம்பங்கி ஆற்றில் நீரில் பாதம் நனைய நின்றாள். ஆற்று மீன்களெல்லாம் கூடி மொய்த்தன. குளியலாடி முடித்து கரையேறும் வரை மீன்கூட்டம் இவளை விட்டு போகாது. வில்லாயுதத்தின் வெகுநாளைய ஆசை இன்றுதான் கைகூடியது. காடு, மலை, ஆறு என காற்றுபோல் சுற்றி திரிய ஒரு குதிரை கிடைத்துவிட்டது. எத்தனையோ வெள்ளை அதிகாரிகள் சவாரி செய்ய முதுகுதந்த குதிரை. இதுவரை எவனும் இந்த குதிரையின் திமிருக்கேற்ப காலார ஓடவிட்டதில்லை. லகானை அப்படியும் இப்படியும் மாட்டி துரைத்தனம் பண்ணிக்கொண்டே மெதுவாக நடக்கத்தான் வைப்பார்கள். 2 தொடைகளாலும் லாபகமாக முதுகை கவ்வி பிடித்திருக்கும் வேலாயுதத்தின் ஆளுமை குதிரைக்கு கிளர்ச்சியை உண்டு பண்ணியது. தான் விரும்பியவனை கைபிடித்த குமரியின் உற்சாகத்தோடு மலை அடிவார மேடு பள்ளங்களில் காற்றாய் மிதந்து போனது. கீரை சட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அடிவயிற்றோடு கூச்சம் எடுத்தது. வில்லாயுதத்தின் முதுகோடு சேர்ந்து கட்டி பிடித்து கொண்டான். உள்ளுக்குள் ஒரு பயம் இருந்தது. குதிரையை களவு கொடுத்தவர்கள் பின்னால் துரத்தி வருவார்களோ? ஏ வில்லாயுதம், வேமா போ. கீரை சட்டி தூண்டிக்கொண்டே வந்தான்.
சம்பங்கி ஆற்றோர ஒற்றையடி பாதை முன்னே நீண்டு கிடந்தது. விடிய வெகுநேரம் இல்லை. விடியும் முன் கொம்போதிக்கு போய் சேர வேண்டும். ஊருக்குள் நுழைந்ததும் ஆத்தா அங்கம்மா திட்டும். ஐயா வேயண்ணா ஏற இறங்க பார்ப்பார். எதுவும் பேச மாட்டார். அப்பத்தா கூழாணி கிழவி சந்தோஷப்படுவாள். கிழவியை தூக்கி குதிரை மேல் உட்கார வைத்து ஒரு சுத்தி வரணும். வில்லாயுதம் குதிரையை விரட்டிக்கொண்டே போனான். எதிரே வெகு தொலைவில் ஒரு ஆள் வருவது கீரை செட்டியின் கண்ணில் பட்டது. வில்லாயுதம் எவனோ வர்றான். குதிரையை பறந்து போனது. திரித்த சடையுடன் நாகமுனி வந்து கொண்டிருந்தான். எதிர்த்தடத்தில் பாய்ந்து வரும் குதிரைக்காரனை நெறித்து பார்த்தான். யார் இவர்கள்? நம் குடிலிருக்கும் திசையில் இவர்களுக்கு என்ன காரியம்? தடத்தை விட்டு விலகாமல் நின்றான். வில்லாயுதம் பாதையை விட்டு குதிரையை விலக்கி ஓட்டி கடந்து போனான். நாகமுனியின் தோற்றம் வில்லாயுதத்துக்கும் கீரை சட்டிக்கும் உறுத்தியது. யார் இந்த சாமி? இந்நேரம் எங்கே போறான்? எங்கேயும் போறான், நமக்கென்ன? வெகுநேரம் ஓடி வரும் குதிரையின் வாயில் நுரை தள்ளுவதை வில்லாயுதம் கவனித்தான். ஆனாலும் குதிரையின் வேகம் குறையவில்லை. வழியில் நாவல் மரங்கள் எதிர்பட்டன. ஏ கீரைச்சட்டி, குதிரை வாயில நுர தள்ளுது. கொஞ்ச நேரம் நில்லு, காலார கிளம்புவோம். கீரை சட்டிக்கு குதிரையின் சவாரி புதிது. முதுகெல்லாம் வலி. குதிரையை இழுத்து பிடித்து வில்லாயுதம் நிறுத்தினான். கீரை சட்டிக்கு குதிரையை விட்டு இறங்க தெரியவில்லை. புரண்டு குதித்தான். குதிரையை வில்லாயுதம் ஒரு நாவல் மரத்தில் தரித்து கட்டினான். வானத்தில் நிலா இளகிக் கொண்டிருந்தது. கீரை சட்டிக்கு அயர்ந்து வந்தது. ஈர மணலில் 2 கால்களையும் பரப்பி கைகளை பின்னுக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்தான். முன்னே நாவல் மரத்துக்கு அப்பால் ஒற்றை குடில் தட்டுப்பட்டது. வில்லாயுதம், இந்த வனாந்தரத்துக்குள்ள ஒய்யாரமா ஒரு குடிசையை பாரேன். நெடுநேரமாக நாக்கு வறண்டு போயிருந்த வில்லாயுதத்துக்கு குடிசையை பார்த்ததும் ஒரு சந்தோஷம். குடிலை நோக்கி நடந்தான். அழகான குடில். சின்ன சின்ன வண்டுகளின் பறவைகளின் சத்தங்களுக்கு இடையில் அடர்த்தியான அமைதி நிலவியது. குடிலின் முற்றத்தில் வந்து நின்று ஒரு வளையம் பார்த்தான். படிகளில் மெல்ல ஏறினான். குடிலின் வாயில் திறந்தே கிடந்தது. ஆடை களையாமல் வஜ்ராயினி சம்பங்கி ஆற்றுக்குள் இறங்கினாள். சுற்றி மொய்த்த மீன் கூட்டம் அவளை வட்டமிட்டு அழைத்து கொண்டு போயின. மாற்று உடைகளையும் வாசனை திரவியங்களையும் கரையில் ஒரு சிறு பாறை மீது பத்திரப்படுத்திய ஹசார்தினார் ஆற்றங்கரை ஓரமாகவே நடந்து பூத்து குலுங்கும் காட்டுப்பூக்களை பறிக்கப் போனான். குளித்து கரையேறியதும் வஜ்ராயினிக்கு சூட்டி அழகு பார்க்க வேண்டும். கால் நனைந்தபடி கரையில் நின்ற மான் நீருக்குள் மீன் கூட்டத்தோடு போகும் வஜ்ராயினியை வைத்தகன் வாங்காமல் பார்த்தது. வஜ்ராயினியின் உள் எலும்புகள் வெள்ளி நிறத்தில் மீன்முள்ளாய் மாறின. மச்சக்கண்ணி ரூபம் எடுத்து மீன்களோடு மீனாய் சம்பங்கி ஆற்றுக்குள் நீந்தி விளையாடப் போய்விட்டாள். மான் கரையேறியது. திறந்து கிடந்த குடிலின் வாசலில் வில்லாயுதம் தயங்கி தயங்கி நுழைந்தான். கதவை மெல்ல தட்டி அழைத்தான். உள்ளே ஆள் இருப்பதாக தெரியவில்லை. பூவனத்து வாசனை குடில் முழுக்க நிறைந்திருந்தது. சம்பங்கி ஆற்றை பார்த்த சிறு பீடத்தில் வீணை இருந்தது. பொத்தி பொத்தி எட்டு வைத்து அருகே போனான். வீணையின் வடிவழகு மலர்ந்து படுத்திருக்கும் ஒரு பேரழகி போல நெஞ்சுக்குள் பட்டது. குனிந்து உற்று பார்த்தான். தொட வேண்டும் போல் இருந்தது. நாவறட்சி தாகமெல்லாம் மறந்து போயின. மேனி படர்ந்து மீட்டும் விரலுக்காக முறுக்கேறி கிடக்கும் வீணையின் தந்திகளை ஆள்காட்டி விரலால் தீண்டிவிட்டான். மான் மருண்டது. ஹசார்தினார் கூடையில் பறித்து போட்ட புஷ்பங்கள் சிலுப்பின. சம்பங்கியாறு பொங்கி புரண்டது. அடி ஆழத்தில் நீந்தி கொண்டிருந்த வஜ்ராயினியின் திரேகம் குலுங்கி நாளங்களில் சூடேறியது. அங்க அவயங்கள் புதுக்குணம் காட்டின. ரோமக்கால்களின் வழியே பருவம் உடைப்பெடுத்தது. வில்லாயுதம் வீணையை தீண்ட தீண்ட சம்பங்கி ஆற்றுக்குள் வஜ்ராயினி சுழன்று சுழன்று பரவச கூத்தாடினாள். இதுவரை அறியாத பரவசம். மீன் கூட்டம் இசைத்தாடின. ஹசார்தினார் பதறினான். ஏதோ ஆபத்து நுழைந்து விட்டது. பூக்கூடையோடு குடிலை நோக்கி ஓடி வந்தான். உயிரை இழைக்கும் நாதம் எழுப்புகிற வீணையின் தந்திகளை வில்லாயுதம் சற்றே அழுத்திச் சுண்டினான். படீர் என்று தெரித்து அருந்து சுருண்டது. குற்றம் செய்தவன் போல் பதறிப்போனான். நாதம் அலைந்து அடங்கியது. நீருக்குள் சதுராடிக் கொண்டிருந்த வஜ்ராயினியின் நாடி தளர்ந்தது. வில்லாயுதம் குடிலை விட்டு வெளியேறி வாசலுக்கு வந்தான். ஆற்று நீர் கிழிவிடும் சத்தம் கேட்டு திரும்பினான். அங்கம் இறுக்கிய ஆடையோடு சொட்ட சொட்ட கரையேறி கொண்டிருந்த ஈரப்பொன் சிற்பத்தை கண்டதும் மதிமயங்கி கிறுகிறுத்து போனான். பாதம் கூச பூமி நழுவி கொண்டிருந்தது. படியிறங்கி ஓடி ஒரு நாவல் மரத்தின் ஓரம் பதுங்கினான். சீண்டப்பட்ட அரவமாய் வஜ்ராயினி படியேறி கொண்டிருந்தாள். தன்னை மீட்டியது யார்? தீண்டியது எவன் விரல்? குடிலுக்குள் நுழைந்து தந்தி அருந்து கிடக்கும் வீணையை கண்டதும் கலங்கினாள். ஓடி வந்த ஹசார்தினார் ஆதரவாய் தோளை தொட்டான். இருவரும் வாயிலுக்கு வந்தார்கள். நாவல் மரத்தூரில் தரித்திருந்த குதிரையை அவிழ்த்து தாவி ஏறும் வில்லாயுதத்தின் முதுகும் பிடரியும் தான் வஜ்ராயினின் கண்ணில் பட்டன. முகம் காண மனது அலைந்தது.
முகம் திரும்பாமலே வில்லாயுதம் குதிரையை முன்னோக்கி தட்டிவிட்டான். கிளம்பிய குதிரையின் தடம் மாறி ஏறிய கீரைச் செட்டியின் தோளில் வஜ்ராயினியின் மான் கிடந்தது. அதன் 4 கால்களை இடது கையாலும் வாயை வலது கையாலும் கீரைச் செட்டி இறுக்கி பிடித்திருந்தான். மனக்கிறக்கத்தில் இருந்த வில்லாயுதம் கீரைச் செட்டியின் தோளில் கிடக்கும் மானை கவனிக்கவில்லை. கொம்போதி நோக்கி குதிரை பறந்து போனது. பகுதி 9. தோளுரித்த நுங்கு நிறத்தில் பொழுது விடிந்து கொண்டிருந்தது. கத்த விடாமல் குரல்களை ஒதுக்கப்பட்ட ஆட்டுக்கிடாய்கள் எல்லோர் தோளிலும் தலைதொங்கி கிடந்தன. கணக்கும் தோல் சுமையோடு எவ்வளவு தூரம் ஓடி வந்தாலும் இளவட்டங்களுக்கு மலைப்பு தெரிவதில்லை. கவுள்பட்டி கிடையாட்டு உருப்படிகள் எல்லாமே வளப்பு ஏறிய கிடாய்கள். கரியும் தின்ன தின்ன திகட்டாது. கழுவன் தோளில் மட்டும் கிடாயை காணோம். கண்ணக்கோள், பாரக்கயிறு, ஆள்காட்டி குருவியோடு வரிசை கடைசியாய் ஓடி வந்தான். ராத்திரி குறிவைத்த போது இடம் தப்பிவிட்டதில் வேயண்ணாவுக்கு சின்ன வருத்தம். இந்த தொழிலில் அதெல்லாம் பார்க்க முடியாது. சில நாள் வாய்க்கும், சில நாள் வாய்க்காது. ஊர் எல்லைக்குள் நுழையும் வரை பேச்சு இல்லை, சிரிப்பு இல்லை, இருமல் கூட இல்லை. முழங்கால் வரை புழுதி அப்பி கிடந்தது. உடல் நனைய ஓடும் வேர்வையை வழித்து எரிந்தபடி வந்தார்கள். ஆலமரத்தடியில் ஊர் காத்து கிடந்தது. ஊர் திரும்பும் ஆம்பளைகள் ஆட்டுக்கிடாய்களோடு வருவதை மோப்பத்தில் கண்டுகொண்ட நாய்கள் செல்ல குறைப்போடு சினுக்காட்டம் போட்டன. புதற்காடு தாண்டி வேயண்ணாவின் தலை தெரிந்ததும் 4 கால் பாய்ச்சலில் கிளம்பின. வாய் ஒழுக தலைதொங்கி கிடக்கும் கிடாய்களின் மேல் எக்கு போட்டு நக்கின. குளித்து முழுகி நெற்றி நிறைய திருநீறு பூசி நின்ற கூழாணி கிழவி ஆபத்தில்லாமல் ஊர் திரும்பிய தன் கொடிவழி பிள்ளைகளை தொட்டு தடவி வரவேற்றாள். வேல்கம்பினை பெண்கள் வாங்கி கொண்டார்கள். வேணையாவின் தோல்கிடாய் குலதெய்வம் இருளப்ப சாமிக்கு சேர வேண்டிய பொது கிடாய். சாமி கிடாயை கோயிலுக்கு முன்னால் இறக்கி போட்டார். மற்ற கிடாய்கள் அவரவர் வீடு போய் சேர்ந்தன. வஜ்ராயினியின் குடிசை விட்டு குதிரை வெகு தூரம் வந்திருக்க கொம்போதி சுண்டி விடும் தூரத்தில்தான் இருந்தது. வில்லாயுதம் தன் மதியில் இல்லை. வஜ்ராயினியின் நினைவில் கிறுகிறுத்து போயிருந்தான். ஈரம் சொட்ட சொட்ட அவள் சம்பங்கி ஆற்றின் கரையேறி வந்ததும் குடிலை நோக்கி படியேறி போனதும் கனவு போல் வட்டமிட்டன. வில்லாயுதம் பகலில் கண்ணயரும் போதும் கூட கனவுகளில் சஞ்சரிப்பவன். மலை உயர யானைகள் அவனை விரட்டி வரும். எங்கு ஓடினாலும் விடாது. அருவியாய் நீளும் துதிக்கையால் வளைத்து பிடிக்கவும் செய்யாது. துரத்தி கொண்டே வரும். பதறி விழித்து விடுவான். இன்னொரு கனவில் வில்லாயுதத்தின் கைகள் இரண்டும் இறக்கையாகி போகும். ராட்சச பட்சியாகி இறக்கைகள் விரித்து கிளம்பினால் பூமியில் சுழல் உருவாகும். பனி உருகி ஓடும். அழகான வனங்களில் தன்னந்தனியே பறந்து திரிவான். அத்தனை கனவுகளையும் அழித்து வஜ்ராயினியை பார்த்தது பெருங்கனவாய் இருந்தது. சுற்றித் திரிய குதிரை கிடைத்ததும் சொட்ட சொட்ட வஜ்ராயினியை பார்த்ததும் ஒன்று கூடி மனசு துள்ளல் போட்டது. வீணையின் தந்திகளை முரட்டுத்தனமாக தொட்டு அறுத்ததுதான் நெஞ்சுக்குள் உறுத்தி கொண்டிருந்தது. தவறை மறக்க முகத்தை இறுக்கி உடலை ஒரு குலுக்கு குலுக்கிவிட்டான். முதுகில் ஏதோ இடித்தது. பின்னால் அமர்ந்திருந்த கீரைச் செட்டியை போகிற போக்கில் திரும்பி பார்த்தவன் திடுக்கிட்டு போனான். இழுத்து பிடிக்க குதிரை நின்றது. வஜ்ராயினியின் மான் கீரைச் செட்டியின் தோளில் கிடந்தது. பிடி இறுக்கத்தில் சின்ன மான் துவண்டு தொங்கியது. கீரைச் செட்டி சந்தோஷத்தில் இருந்தான். மான்கறி தின்று ரொம்ப நாள் ஆச்சு. கண்ணுல பட்டதை ஏன் விடணும்? மான்கறிக்கு நோய் அண்டாது. கீரைச் செட்டியின் தோளில் வஜ்ராயினியே மயங்கி கிடப்பது போல் இருந்தது. வீணையின் தந்தியை அறுத்து மானையும் களவாடி கனவெல்லாம் களைந்தவனாக குதிரையை கொம்போதி நோக்கி தட்டிவிட்டான். எல்லா வீட்டு தாழ்வாரங்களிலும் தோளுரித்த கிடாய்கள் தலைகீழாக தொங்கின. திண்ணையில் விரித்திருக்கும் ஓலைப்பாயில் அறுவட்ட கிடாயின் தலை. வீட்டு ஆம்பளைகள் கரியை பாலம் பாலமாக அறிந்து ஓலைப்பாயில் வீசிக்கொண்டிருந்தார்கள். முற்றங்களில் பின்னங்காலிட்டு உட்கார்ந்திருக்கும் நாய்கள் கரியை அறியும் கைகளையே வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தன. ஆட்டு ஈரடை சுட்டு தின்ன சிறுவர்கள் செடி செத்தைகளை தீமூட்டினார்கள். ஆட்டுக்குடலை குழி தோண்டி புதைக்க பிரம்பு கூடைகளில் சுமந்து போகும் பெண்களின் தலை, முகம் எல்லாம் சாண கழிவு வழிந்து ஓடியது. மண் சட்டியில் கவன்கள்லாய் உறைந்து போயிருக்கும் ஆட்டு இரத்தம். 2 பச்சை மிளகாய், வெங்காயம், உப்புக்கல்லு போட்டு வதக்கிய இரத்த பொரியலுக்கு கள்ளு தண்ணி செம்பு செம்பாக இறங்கும். ஊரணிக்கரை ஒதுக்கத்தில் சூரங்குடி கள்ளுப்பானை நுரைகட்டி வந்து இறங்கியது. 2 பானை கள்ளு. கல்லு விற்கிற தேனமாவுக்கு கிண்ணி கோழி மாதிரி உடம்பு. வேயண்ணா கொண்டு வந்த பொதுக்கிடாய் குலசாமி முன்னால் அறுபட்டது. கிடாயை மல்லாக்க தூக்கி போட்டு கத்த கத்த கழுத்தை அறுத்த நரிவேலு வாய் பேச முடியாதவன். எல்லாம் செய்கைதான். எந்த காரியத்தையும் சுழிவாய் செய்து முடிப்பான். பீச்சிய இரத்தத்தை தாகப்பட்டு கிடந்த பூமிக்கு குடிக்க விட்டான்.
குலசாமிக்கு முன்னால் கூழாணி கல்லடுப்பு கூட்டி உலை ஏற்றினாள். மீனாவும் பந்தானமும் கை உதவிக்கு நின்றார்கள். வேணையா போகிற போக்கில் வெள்ளையம்மாவை வீட்டுக்கு வரச் சொல்லிவிட்டு போனார். வீட்டு வாசலில் கைச்சம்பு தண்ணீரோடு அங்கம்மா நின்றாள். திண்ணையின் ஓரம் ஒரு கழுகு உட்கார்ந்திருந்தது. வெள்ளாயுதம் வளர்க்கின்ற கழுகு. தண்ணீரை காலில் ஊற்றிவிட்டு உள்ளே நுழைந்த வேணையாவின் எதிரே தளிர்வாழை இலையாய் அன்னமையில் நின்றாள். மகளின் தலை கோதிவிட்டு கண்ணிறைய பார்த்தார். ஒரு நாற்பெட்டி நிறைய ஆட்டுக்கறியோடு ஓடி வந்த வெள்ளையம்மா பெட்டியை திண்ணையில் இறக்கினாள். அண்ணே, கூப்பிட்டீங்களாம்ல? ஓரமாய் நின்று சேலையை போர்த்தினாள். வாயாடி சித்துவையும் வாய்பேசாத ஊமையன் அறிவேளையும் பெத்தவள் வெள்ளையம்மா. கரிப்பெட்டியை கண்டதும் கழுகு ரெக்கை விரித்து கழுத்தை நீட்டியது. 4 கரியை எடுத்து கழுகுக்கு போட்டாள். மகளை கட்டப்போகிற மருமகன் வளர்க்கிற கழுகு மேலே ஒரு பிரியம். வெள்ளையம்மா, துப்பு பார்க்க உச்சினத்தம் போனது நீதானே என்றார். ஆமா, நான் தான் போனேன். குறிவச்சலுக்கு தப்பிருச்சு. நீ கண்டு வந்து சொன்ன இடம் செட்டியார் வீட்டு அடுப்படி. வெள்ளையம்மாவுக்கு பொட்டில் அடித்தது போல் இருந்தது. இன்னைக்கு மறுபடியும் உச்சினத்தம் போய் சரியா இடம் கண்டு வந்து சொல்லு. வெள்ளையம்மா நோட்டம் பார்த்து சொன்ன இடம் இதுவரை தப்பியதில்லை. சேலை தலைப்பால் முகம் துடைத்தபடி தெருவோடு நடந்தாள். தெருவெல்லாம் பொம்பளைகள் பரபரத்து திரிந்தார்கள். பொழுது விடிஞ்சிருச்சே என்ற கவலை. ஓலைப்பாயில் அரிந்து போட்ட கரியை அள்ளி அள்ளி நாற்பெட்டியில் அமுக்கினார்கள். கோயிலுக்கு முன்னால் ஒரு முடாவில் கரியும் ஒரு முடாவில் சோறும் வெந்து கொண்டிருந்தது. சாமி சோறு. கூழாணி கிழவி பக்குவம் சொல்லிக் கொண்டிருந்தாள். கள்ளு விற்கிற தேனம்மா வாய் நிறைய வெத்திலையை குதப்பிக் கொண்டு குடிக்க வர்ற இளவட்டங்களுக்காக காத்திருந்தாள். தேனம்மா புருஷன் காசி பச்சைப்பனை ஓலைப்பட்டைகளை வரித்து கட்டி கொண்டிருந்தான். இளவட்டங்கள் ராத்திரி வெகு தூரம் வந்த அலுப்பு தீர ஊரணியில் விழுந்து மூழ்கி குளிச்சுத்தான் வருவாங்க. கல்லு விற்கிற இடம் வேலாயுதம் வந்தாதான் களகட்டும். வேலாயுதத்தை இன்னும் காணாமே. கல்லு குடிக்கிற கொம்பூதி ஆளுக காசு தர மாட்டாங்க. ஆட்டுத்தோல் கறி தான் கிடைக்கும். காலியானா கல்லு பானை நிறைஞ்சு போகும். இதையெல்லாம் கொண்டு போய் அடுத்த ஊரில் காசாக்கி கொள்வாள் தேனம்மா. ஊர் பொம்பளைகள் தலையில் நாற்பெட்டியோடு வரிசையாய் கிளம்பி விட்டார்கள். பெட்டி நிறைய கறி, உச்சியில் ஆட்டுத்தலை. அக்கத்து ஊர் பக்கத்து ஊர்களில் கறி கொடுத்து விட்டு அரிசி பருப்பு வாங்கி வரணும். கொம்பூதி கரியை பக்கத்து ஊர் சனம் பிரியமா வாங்கும். எடை கணக்கெல்லாம் கிடையாது. குத்து மதிப்பாக அள்ளி போடுறதுதான். ஆப்பனூர் முஸ்லிம் வீட்டு சனம் இந்த கரியை வாங்காது. ஆசாரி பூசாரி அத்தனை சனமும் பிரியப்பட்டு வாங்கும். மையிருட்டுக்குள்ள கிளம்பி போயிருக்கணும். இன்னைக்கு பளபளன்னு பொழுது விடிஞ்சு போச்சு. ஒருத்திக்கு ஒருத்தி பேச நேரம் கிடையாது. ஆளுக்கு ஒரு ஊர் பிரித்து கொண்டு புழுதிக்காட்டில் நடந்தார்கள். வெள்ளையம்மா மட்டும் உச்சினத்தம் பாதையில் பிரிந்தாள். மண்டி கிடக்கும் புதர்களுக்கு இடையே ஒற்றையடி பாதை. காட்டு விதையாக விழுந்து முளைத்து வளர்ந்து வனமோடி திரிந்தவள் என்பதால் தன்னந்தனியே நடக்க நெஞ்சில் அச்சம் கிடையாது. பாதையிலேயே கண் வைத்து தலை நிமிராமல் போகின்றவள் எதிரே புழுதி கிளம்ப குதிரையை ஓட்டிக்கொண்டு வெள்ளாயுதம் வந்தான். ஊடுகாட்டில் குதிரையோடு மருமகனை கண்டதும் வெள்ளையம்மா நாணி போனாள். மகள் சிட்டுவை கட்டப்போகிற மாப்பிள தம் உடம்பிறந்த அண்ணன் மகன். பாதையை விட்டு விலகி ஒடுங்கி ஒதுங்கி நின்றாள். அருகே வந்த வெள்ளாயுதம் குதிரையின் வேகத்தை குறைத்து, எத்த எங்கே போறீங்க என்றான். நெஞ்சுக்குள் சின்ன குழுங்களோடு, உச்சினத்தத்துக்கு கறி கொண்டு போறேன் பூ என்றால் ஏறிட்டு பாராமல். ஆளுக ஊர் திரும்பிட்டாங்களா? கீரை சட்டி கேட்டுக்கொண்டிருக்க குதிரை வேகம் எடுத்தது. திரும்பிட்டாக. உவட்டு காடு தாண்டி ஓடை ஏறி ஊரணிக்கரை வழியே தடத்தை குதிரை பிடித்தது. சாமிச்சோறும் கரியும் வெந்து உலை இறங்கியது. இருளப்பசாமி பீடத்துக்கு முன்னால் பெரிய பட்டியல்கள் கிடந்தது. நரிவேல் ஊரணி தண்ணீரை குடம் குடமாய் கொண்டு வந்து சாமியை குளிப்பாட்டினான். தூசி துரும்பு இல்லாமல் பட்டியல் கல்லை கழுவி விட்டான். பந்தானமும் மீனாவும் முடாச்சோட்டை பட்டியக்கல்லில் கொட்டி ஆறவிட்டார்கள். தேனம்மாவின் கள்ளுப்பானையை சுற்றி கூட்டம் கூடி கிடந்தது. பெரியவர்களும் இளவட்டங்களும் அவரவர் சௌகரியத்துக்கு சம்மணமிட்டும் உத்துக்காலிட்டும் அமர்ந்திருந்தார்கள். கையிலும் கால் இடுக்கிலும் பச்சை பனை ஓலை பட்டைகள் இருந்தன. சூரங்குடி கல்லு பேர்வோன கல்லு. இனிப்பும் இல்லாம புளிப்பும் இல்லாம பதமா இருக்கும். இளங்கல்லு குடிச்சா வயிற்றுல தங்காது. புளிச்ச கல்லு குடிச்சதும் போதை ஏறும். ஒரு சொம்பு கல்ல உள்ள இழுத்ததும் சுருன்னு நாசியில புற ஏறினா தான் நல்ல கல்லு. பணங்கள்ல பாடம் பண்றதுல தேனம்மா கெட்டிக்காரி. ஒரு பானை கல்லு முடிந்து 2வது பானை இறங்கி கொண்டிருந்தது. கள்ளு தண்ணி உள்ளே இறங்க இறங்க இளவட்டங்களுக்கு பசி எடுத்தது. கோயில் பட்டியல் கல்லை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தார்கள். எல்லோருக்கும் கண்ணம் தெரிக்க போதை இருந்தாலும் வெள்ளாயுதம் இல்லாததுதான் குறை. பட்டியல் கல்லில் விரிக்கப்பட்ட சோற்றோடு பந்தனமும் மீனாவும் முடாக்கரியை கவிழ்த்தார்கள். நீண்ட அகப்பையால் கரியையும் சோற்றையும் நரிவேலு கிளறிவிட்டான்.
சோறும் கரியும் புரண்டு கலந்தன. இருளப்பசாமி கோயில் பூசாரி திருமால் பூஜை பெட்டியை பீடத்தின் முன்னால் வைத்துவிட்டு தோளில் கிடந்த துண்டை எடுத்து தன் மூக்கோடு சேர்த்து வாயை இறுக்கி கட்டி கொண்டார். கூழாணி கிழவி ஒரு தட்டு நிறைய கரியும் சோற்றையும் அள்ளி குலசாமியின் காலடியில் வைத்தாள். பூசாரி திருமால் பூஜை மணியை கையில் எடுத்தார். எல்லாரும் படையலுக்கு வாங்கடோய்! கூழாணி கிழவி சத்தம் போட்டு கத்தினாள். பசியோடு இருந்த இளவட்டங்கள் தடுமாறி எழுந்தார்கள். பூசாரி திருமால் மணியை கிணிகிணி என 2 குலுக்குத்தான் குலுக்கியிருப்பார். புழுதி காற்றை கிழித்து கொண்டு ஊருக்குள் ஒரு குதிரை நுழைந்து வருவதைக் கண்டதும் கை அசையாமல் விரைத்து போய் நின்றார். இளவட்டங்கள் வருவது யாரென்று தெரியாமல் ஆளுக்கொரு திசையில் ஓடி பதுங்கினார்கள். நரிவேலு ஊதுகொம்பு கட்டி தொங்கும் வேப்பமர உச்சிக்கு விறுவிறுவென ஏறினான். கூழானியோடு சேர்ந்து பந்தானமும் மீனாவும் கோயில் பீடத்துக்குள் ஒளிந்தார்கள். ஆம்பளைகள் வீட்டுக்குள் ஓடிப்போய் வேல்கம்புகளை தூக்கினார்கள். குதிரை பாய்ந்து வந்தது. பகுதி 10. பெரும்பச்சேரி வெறிச்சோடி கிடந்தது. 1-2 கிழடு கட்டைகள் திண்ணை எடுக்கத்தில் சுருண்டு கிடந்தன. ஊருக்குள் இருக்கும் ஒரே பொம்பளை ராக்குதான். பச்சை புள்ளக்காரி. முக்கி பெத்து 30 நாள் கழியல. விடியவும் பெரும்பச்சேரி சனமெல்லாம் திரண்டு பெருநாளி காட்டுக்கு போயிருச்சு. களை எடுப்பு காலம். நாளை களைய அத்து பறிச்சு விட்டாலும் நாளை கம்பரிசி கிடைக்கும். களை எடுத்தால்தான் கஞ்சி. சனத்தோட சனமா ராக்கம் கிளம்ப பார்த்தாள். 30 நாள் கழியும் முன்ன காட்டு வேலைக்கு போக வேண்டாம்னு புருஷன் சத்தம் போட்டு நிறுத்திட்டான். நெஞ்சில சொட்டு பால் கிடையாது. வெறும் காம்பை சப்பி கிடக்குது பச்சை மண்ணு. வீறு வீறுன்னு கத்துது. கருவாட்டு குழம்புக்கும் கம்மங்கஞ்சுக்கும் நெஞ்சு பால் நெறிகட்டி ஊறும். கஞ்சி கிடைச்சா கூட போதும், கருவாட்டுக்கு எங்க போவது? பிள்ளையை குலுக்கி குலுக்கி பார்த்தாள். அழுகை நிற்கல. தலைப்புள்ள ஆம்பளை புள்ள. அப்பனை உரிச்சு வச்சு அப்படியே பிறந்திருக்கு. ராக்குக்கு வீட்டுக்குள்ள இருப்பு கொள்ளவில்லை. வெளியே வெயில் ஏறுது. நான் வரைச்சி எடுக்குது. மண்பானையை உருட்டினாள். தண்ணி இல்ல. புள்ள கத்துது. அழுகிற புள்ளைய கைமாத்த ஊருக்குள்ள ஆள் கிடையாது. அடுக்கு பானை சட்டிகளை உருட்டி துளாவினாள். துண்டு கருப்பட்டி சிக்கியது. பானை தூரோடு கிடந்த தண்ணியை ஒரு கிண்ணத்தில் அள்ளினாள். கருப்பட்டி துண்டை நசுக்கி நசுக்கி நீரில் கரைத்தாள். இனிப்பு தண்ணீரை குழந்தையின் உதடு விதிக்கு ஊற்றினாள். கத்தி கத்தி வறண்டு போயிருந்த தொண்டை நனையவும் பிள்ளை அழுகையை நிறுத்தியது. தாயின் முகம் பார்த்து கால் உதறினான். கன்னம் எடுக்கி முத்தமிட்டாள். குடிக்க பொட்டு தண்ணி கிடையாது. பிள்ளையின் அழுகை அமர்ந்த நேரம் போய் தண்ணி கொண்டு வந்தால்தான் உண்டு. குடி தண்ணிக்கு பெருநாளி போகணும். பெரும்பஞ்சேரியில குடி தண்ணி கிடையாது. தோன்ற இடமெல்லாம் உப்பு தண்ணி. பெருநாளி எஸ்டேட் கிணறு தான் சுத்தியுள்ள பட்டிகளுக்கு குடிதண்ணி கிணறு. தேனாய் இனிக்கும். வத்தாத ஊத்து. அதுல ஒரு கொடுமை. பெரும்பச்சேரி சனம் போய் தன்வாளி போட்டு தண்ணி இறைக்க கூடாது. தீட்டுப்பட்டு போயிருமா. பானையை கொண்டு போய் 10 அடி தூரம் தள்ளி வைக்கணும். பெருநாளி ஆத்தாமாரு ஆளுக்கு ஒரு வாளியை ஊத்துனாத்தான் பானை நிறையும். 10 பேர் வர்ற வரைக்கும் கிணத்தடியில காத்து கிடக்கணும். கூத்தாடி கெஞ்சினாலும் ஒருத்தர் ஒரு வாளி தண்ணி அதிகம் ஊத்த மாட்டாக. தண்ணிக்கு கருமமா, கஞ்சிக்கு கருமமா, பொழப்பா கருமப்பட்ட பொழப்பு. செய். திண்ணை கிடுக்கில் படுத்து கிடந்த கிழவனின் கை அணைப்பில் குழந்தையை படுக்க வைத்தாள். அயர்ந்து படுத்திருந்த கிழவன் தலை திரும்பி, டேய் ராஸ்கல், பேரனை கொஞ்சினான். ராக்கு, குடிக்க ஒரு சொம்பு தண்ணி குடுமா. குடி தண்ணிக்குத்தான் பெருநாளி போறேன். பிள்ளைய பாத்துக்குங்க. குடிசைக்குள் போய் மண்பானையை எடுக்க போன ராக்குவின் கண்ணில் ஒரு பனை ஓலைப்பட்டை தட்டுப்பட்டது. வாலிபோல் மடக்கி கயிறு கட்டி இருந்தது. உள்ளூரில் உப்பு தண்ணி இறைக்கிற பட்டை. ராக்கு புத்தியில ஒரு சின்ன யோசனை. களையெடுப்பு மும்மரமா நடக்குது. பெருநாளி சனமெல்லாம் காட்டுல நிக்கும். தண்ணி கிணத்துல ஒருத்தியும் வரமாட்டா. இங்க பசிச்சு அழுகிற பச்சை மண்ணை போட்டுவிட்டு எவ்வளவு நேரம் அங்கே காத்து கிடக்க முடியும்? இந்த பட்டையை கொண்டு போய் தெரியாம இறைச்சிக்கிட்டு வந்துட்டா என்ன? துணிந்து பட்டையை எடுத்து பானைக்குள் போட்டு கொண்டாள். திண்ணையை கடந்து இறங்கவும் குழந்தை அழக்கிளம்பியது. கிழவன் ஹே 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 ராகம் போட்டு அமர்த்தி பார்த்தான். அழுகை கூடியது. ராக்கு நில்லாமல் வேகு வேகு என பெருநாளி பாதையில் நடந்தாள். அழுகை சத்தம் ராக்குவின் குலையை அறுத்து கொண்டு பின்னாலேயே வந்தது. குதிரை ஏறி வந்திருப்பது வில்லாயுதம்தான் என தெரிந்ததும் கோயில் பீடத்தின் பின்னால் ஒளிந்திருந்த கூழாணி கிழவி வெளியே வந்து கூப்பாடு போட்டு சிரித்தாள். மறைவிடங்களில் பதுங்கியிருந்த இளவட்டங்களை பார்த்து சத்தம் போட்டாள். கொம்பூதி எல்லைக்குள்ள குதிரை ஏறி வர்ற மகாராசன் யாருன்னு வாருங்கடோய். கிழவிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பதுங்கி இருந்தவர்கள் ஒவ்வொருவராய் வெளியே வந்தார்கள். வேப்பமர உச்சியில் ஏறி கொம்பூத போன ஊமையன் நரிவேலு கீழே இறங்கினான். பந்தானமும் மீனாவும் கூழாணிக்கு அருகில் வந்து நின்றார்கள். எல்லோரும் கூடி, ஏய், நம்ம வில்லாயுதம் குதிரையில வந்திருக்கானாம் போய் கத்தினார்கள். வால் ரோமத்தை பிடுங்கிய சோலையை குதிரை ஒரு எத்து எத்து வெளுத்தாட்டியது.
கள்ளு விற்கின்ற தேனம்மா குதிரையில் வில்லாயுதம் அமர்ந்திருக்கும் அழகைக் கண்டு எச்சிலை ஒரு மடக்கு முழுங்கினாள். சுற்றி கூட்டம் கூடவும் குதிரை முன்னங்கால் தூக்கி கனைத்தது. வஜ்ராயியின் மானோடு பின்னால் அமர்ந்திருந்த கீரை சட்டி தொப்பென்று கீழே விழுந்தான். கீரை சட்டிக்கு பந்தானத்தின் மீது ஒரு கண்ணு. அவளுக்கு முன்னால் கீழே விழுந்ததில் வெக்கப்பட்டு போனான். இளவட்டங்கள் சிரித்தார்கள். டேய் கீரை சட்டி, குதிரையை எங்க அவுத்த? மானை எப்படி பிடிச்ச? எல்லோரும் போதையில் இருந்து கொண்டு கேள்வியாய் கேட்பது கீரை சட்டியை கிள்ளி விடுவது போல இருந்தது. மானை தூக்கி வில்லாயுதத்தின் முன்னால் குறுக்கு வசமாய் போட்டான். மானை சம்பங்கி ஆத்துல தூண்டில் போட்டு பிடிச்சேன் என்றவன், தேனம்மா 4 சொம்பு கல்லு ஊத்து, அப்பத்தான் இவனுங்க கிட்ட நான் பேச முடியும். கள்ளுப்பானையை நோக்கி அலுப்போடு நடந்தான். சாமிச்சோறு பட்டியல் கல்லில் புரண்டு கிடந்தது. பூசாரி திருமால் மணியை ஆட்டி பூஜையை ஆரம்பித்தார். எல்லா இளவட்டங்களும் சாமிச்சோற்றை பண ஓலை இளங்குருத்தில் அள்ளினார்கள். குதிரையை வீட்டு வாசல் முன் கொண்டு வந்து நிறுத்திய வில்லாயுதம் குதித்து இறங்கினான். 2 கைகளாலும் மானை ஏந்தி இறக்கி திண்ணையில் படுக்க வைத்தான். கழுகு ரெக்கை சடசடத்து வில்லாயுதத்தின் தோளில் அமர்ந்து கொண்டது. மானை கண்டதும் வீட்டுக்குள் இருந்த அன்னமையில் ஓடி வந்தாள். கண்கள் அகல மானை கட்டி கொண்டாள். அன்னமயிலு, கழுகுக்கு கறி எடுத்துட்டு வா. அன்னமயில் உள்ளே ஓடிப்போய் ஒரு ஓலை கொட்டானில் பச்சை கறி அள்ளி கொண்டு வந்து அண்ணன் வில்லாயுதத்திடம் கொடுத்தாள். மறுபடியும் மானிடம் உட்கார்ந்து கொண்ட அன்னமயிலை பார்த்து, மானுக்கு இறையும் தண்ணியும் வை என்ற வில்லாயுதம் தன் தோளில் கழுகு உட்கார்ந்திருக்க குதிரையில் தாவி ஏறினான். குதிரையோடு வந்திருக்கும் மகனை பார்க்க அங்கம்மா வாசலுக்கு வருமுன் வில்லாயுதம் மந்தையை கடந்து போய்விட்டான். எல்லாவற்றையும் ஓரக்கண்ணால் பார்த்தபடி வீட்டுக்குள் இருந்த வேணையா உதட்டோரம் சிரித்து கொண்டார். மந்தையை கடந்து வந்த குதிரையை சிட்டு வழிமறித்தாள். தன்னை கட்டப்போகிறவன் குதிரையோடு வந்திருக்கிறான் என தெரிந்ததும் மூச்சிறைக்க ஓடி வந்திருக்கிறாள். மச்சான் மச்சான், என்ன குதிரையில ஏத்திட்டு போ. ஏய் கிறுக்கு கழுத, விலகு, வழிய விடு. கூட்டம் கூடி விட்டது. கூழானியும் ஓடி வந்தாள். அப்பத்தாவை கண்டதும் வில்லாயுதம் கீழே குதித்தான். அப்பத்தா, நீ வா, குதிரையில ஏறு, ஒரு சுத்து சுத்திட்டு வருவோம். கிழவியை தூக்கி குதிரையில் உட்கார வைத்து தானும் ஏறி அமர்ந்தான். அடேய் அடேய், கீழே போற்றாத. கிழவி வளைந்தாள். சனம் சிரித்தது. ஹேய் என்று சிறுவர்கள் கத்தினார்கள். சிட்டு திட்டினாள். கிழட்டு சிரிக்கி, இந்த வயசுல எனக்கு போட்டியா வரேன்? குதிரையில் போகின்ற கிழவிக்கு அந்தரத்தில் பறக்கின்ற நினைப்பு. ஊரணியோடு சேர்த்து ஊரை ஒரு சுற்று வந்து குதிரை நின்றது. சிறு குழந்தை போல் மலைத்து போயிருந்தாள் கிழவி. வில்லாயுதம் கைத்தாங்களாக கிழவியை இறக்கிவிட்டான். கிழவிக்கு பெருமை பிடிபடவில்லை. வில்லாயுதம் குதிரையில் உட்கார்ந்திருந்தபடி கறி கொட்டானிலிருந்து பச்சை கறியை எடுத்து தன் தோளில் அமர்ந்திருந்த கழுகின் கண்ணில் படும்படி காட்டிவிட்டு வானத்தில் எறிந்தான். கரியை கவ்வி பிடிக்க கழுகு பறந்து போவதை சனமெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றது. பறந்து போகும் கரியை கழுகு கவ்வப் போகும் நேரம் வில்லாயுதம் கவன்களால் குறிபார்த்து கரியை அடித்தான். கரி கழுகிடம் பிடிவிடாமல் மறுபடியும் வானத்தில் பறந்து போனது. கரியும் கழுகும் பறந்து போகும் திசையிலேயே குதிரையை விரட்டி கொண்டு போனான். கழுகிடம் கரி பிடிபட விடாமல் திரும்ப திரும்ப கவன்களால் அடித்தபடி காடோ செடியோ என கொம்பூதியை விட்டு வெகு தூரம் வந்துவிட்டான். இந்த விளையாட்டு விளையாடத்தான் வில்லாயுதத்துக்கு வெகுநாள் ஆசை. கரிப்பெட்டியோடு உச்சினத்தம் வந்து சேர்ந்த வெள்ளையம்மாவை சுற்றி சுற்றி நாய்கள் குறைத்து கொண்டே வந்தன. மேல்காட்டு முரட்டு நாய்கள் கவ்வினால் தொடைக்கரியை பிடுங்கிவிடும். வெள்ளையம்மா நாய்களை கண்டுகொள்ளவே இல்லை. அதட்டு சத்தமும் போடவில்லை. பூமிநாதன் செட்டியார் வீட்டு வாசலில் போய் நின்றாள். இத்தனை நாய்களின் குறைப்போடு வருவது கொம்பூதி கரிப்பெட்டியாகத்தான் இருக்கும் என்பது செட்டியார் வீட்டு அம்மாவுக்கு தெரியும். பெரியம்மாவுக்கு தலைக்கறி மேல் ஒரு பிரியம். படர்ந்த உருவம். எழுந்து வாசல் வந்து நாய்களை அதட்டினாள். நாய்கள் லேசாக வாய் ஒடுங்கின. வெள்ளையம்மா செட்டியார் அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு சிறு கல்லை எடுத்து நாய்கள் மேல் விட்டெறிந்தாள். நாய்கள் கனத்து குறைக்க கிளம்பி விட்டன. செட்டியார் அம்மா காதுகளை பொத்திக் கொண்டு வெள்ளையம்மாவை பார்த்து, உள்ள வாதாயி என்றபடி வீட்டு நடுக்கூடத்துக்கு போனாள். வெள்ளையம்மா நாய்களின் மேல் கல்லெறிந்ததே இதற்காகத்தான். கரிப்பெட்டியை தூக்கி கொண்டு நடுக்கூடத்துக்கு போனாள். செட்டியார் பூஜையில் இருந்தார். பெரியம்மா ஊஞ்சலில் அமர்ந்தபடி உள்கூடம் பார்த்து, அடியே கண்ணாத்தா என்று அழைக்கவும் சின்ன மருமகள் கண்ணாத்தாள் வந்து தலை காட்டினாள். ஒரு சட்டி எடுத்துட்டு வாடி. சமையலடிக்கு போய் ஒரு வெண்கல பாத்திரத்தோடு கண்ணாத்தாள் வந்தாள். கரியை கொத்து கொத்தாய் அள்ளி பாத்திரத்தில் போட்ட வெள்ளையம்மா பூஜை முடித்து செட்டியார் கூடத்துக்கு வந்து கொண்டிருப்பதை கடைக்கண்ணால் பார்த்ததும் 4 கரியை தரையில் நழுவ விட்டாள். நெற்று நிறைய திருநீரும் சந்தனமும் ஜவ்வாதும் மணக்க வந்து கொண்டிருந்த செட்டியார் பளபளக்கும் நடுக்கூட தரையில் இறைச்சி துண்டுகள் சிதறி கிடப்பதை கண்டதும், 4 கிழமையுமா நடுக்கூடத்தையே நாசமன்றீங்க, உள்ள போ உள்ள போ
ஓரமாய் ஒதுங்கி நடந்தபடி அதட்டினார். அதற்காகத்தான் வெள்ளையம்மா 4 கறியை நழுவ விட்டாள். பெட்டி பாத்திரத்தை தூக்கி கொண்டு எல்லோரும் உள்கூடத்துக்கு போனார்கள். இங்கிருந்து பார்க்க அத்தனை அறைகளும் தெரிந்தன. வெள்ளையம்மா இடதுகை வாக்கில் ஒரு சுற்று நோட்டம் பார்த்தாள். பூஜை அறைக்கும் படுக்கை அறைக்கும் இடையிலே உள்ள அறைக்கதவிலே பெரிய பூட்டு தொங்கியது. வெள்ளையம்மாவை பார்த்து கண்ணாத்தாள் சொன்னாள், தலைய வாட்டி நறுக்கி கொடுத்துரு. சரிதாயி. ஆட்டுத்தலையை தூக்கி கொண்டு வெள்ளையம்மா பெரிய பூட்டு தொங்கிய அறைக்கு நேராக போனாள். அங்கே போகாத தாயி, அது லட்சுமி இருக்கிற இடம். இந்த பக்கம் சமையல் அடிக்கு போ. பெரியம்மா திருப்பி விட்டாள். வெள்ளையம்மாவுக்கு விளங்கி போச்சு, வந்த காரியமும் முடிஞ்சு போச்சு. பகுதி 11. வெயில் ஏறிக்கொண்டிருக்க பெருநாளி பாதையில் ராக்கு மண்பானையோடு போனாள். பிறந்ததிலிருந்து பெருநாளி பாதையில் நடந்திருந்தாலும் மனசு கூசுது. மண்ணுல நடக்கக்கூட மரியாதை தேவைப்படுது. என்ன பொறப்பு, ஈன பொறப்பு. பிள்ளை இந்நேரம் என்ன கத்துதோ. கால்களை 8 போட்டு நடந்தாள். பச்சை உடம்பு சோர்ந்து வருது. தவிச்ச வாய்க்கு தண்ணி வேணுமே. போற நேரத்துக்கு கிணத்துல ஆள் இருக்கக்கூடாது. இருந்தா ஆளுக்கு ஒரு வாளி தண்ணி கேட்டு காத்து கிடக்கணும். யாரு கண்ணுலையும் படக்கூடாது. அதுலயும் தலையாரி உண்டாட்டி கண்ணுல பட்டோம் சீரழிவுதான். வடக்கே கூடி மடைக்குழிக்கு நேராக ஏறி கம்மாக்கரை வழியாக நடந்தாள். பானைக்குள் கிடக்கும் ஓலைப்பெட்டியை வெளியே தெரியாமல் அமுக்கி வைத்தாள். கரைமேல்தான் எஸ்டேட் கிணறு. கிணற்றடியில் ஆள் தெரிகிறதா என இங்கிருந்தே ஆந்தி பார்த்தபடி நடந்தாள். நல்ல காலம் ஆள் தட்டுப்படல. நெருங்கி போனாள். கிணத்தை சுற்றி இடுப்பளவு சுவர். ஆளில்லாத தெம்பில் பானைக்குள் கிடந்த ஓலைப்பட்டையை கைஓட்டி எடுத்தாள். பிடிசுவற்றின் தென்புறம் உட்கார்ந்து வெண்கல பானையை துலக்கிக் கொண்டிருந்த மாயக்கொத்தன் பொண்டாட்டி தன்போக்கில் நிமிர்ந்தாள். அவள் கண்ணில் படும் முன் ராக்கு பட்டையை தூக்கி முள்வேலிக்குள் எறிந்தாள். ஓலைப்பட்டையோடு பெரும்பச்சேரிகாரி தண்ணி இறைக்க வந்திருக்கிறாள் என்பது தெரிந்து போகுமே. ராக்குவை பார்த்த மாயக்கொத்தன் பொண்டாட்டி, யாரடி, பெரும்பச்சேரிகாரியா என்றாள். ஆமா அத்தா. ஓலைப்பட்டை கண்ணில் படாமல் தப்பிவிட்டதில் ராக்குவுக்கு நிம்மதி. பானையை தள்ளி வையி. மாயக்கொத்தன் பொண்டாட்டி வாளி போட்டு இறைத்தாள். சுவரை விட்டு 10 அடி தூரம் தெற்கே தள்ளி வைத்துவிட்டு ராக்கு ஜாடையாக வேலியோரம் பார்த்தாள். மேல்வாக்கில் பட்டை கிடந்தது. தன் பானையை நிரப்பிக்கொண்ட மாயக்கொத்தன் பொண்டாட்டி கடைசி ஒரு வாளி தண்ணீரை எட்ட தூக்கி ராக்குவின் மண்பானையில் ஊற்றிவிட்டு வாளி கயிற்றை சுற்றினாள். ஆத்தா, நான் பச்சை புள்ளக்காரி. 30 நாள் கூட கழியல. குழந்தை பசியில கத்தும். கும்பிடுறேன் தாயி. 4 வாளி தண்ணி ஊத்துனீங்கன்னா ஊரை பார்த்து ஓடிடுவேன். ராக்கு கையெடுத்து கும்பிட்டாள். ஏண்டி, ஓம்பான நிறைய நான் இறைச்சி ஊத்தணுமா? கொழுப்புத்தான். களை எடுக்க ஆள் போயிருக்கு. நான் நிற்க முடியாது. பானையை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு நடையை கட்டினாள். இவ்வளவு சீக்கிரம் அவள் போனதில் ராக்குவுக்கு நிம்மதி. நாலாதிசையும் பார்த்தாள். ஆள் தெரியல. மெல்ல போய் வேலி மேல் கிடந்த பட்டையை எடுத்து வந்தாள். கண்களை சுழல விட்டபடி பிடிசுவற்றை நெருங்கினாள். மனசு திக் திக் என அடித்தது. பிள்ளை அழுகிற சத்தம் காதுக்குள் ஓடியது. விறுவிறு என கயிற்றுப்பட்டையை உள்ளே இறக்கினாள். 2 சுண்டில் 1 வட்டை தண்ணீர். 10 பட்டையிலேயே பானை நிறைந்து போனது. கயிற்றை சுருட்டினாள். பட்டையை சேலை மடிப்புக்குள் மறைத்து செருகினாள். பானையை தலையில் ஏற்றி கிணத்தடி தாண்டி கரையேறி கிழக்கே பார்த்து 4 எட்டு தான் வைத்திருப்பாள். பின்னால் இருந்து சத்தம் கேட்டது. யாரடி அவ மண்பானையோட போறது? எந்த ஊருக்காரி? ஏய் நில்லுடி, யார் நீ? ராக்குவுக்கு தெரிந்து போனது இது தலையாரி பொண்டாட்டியோட சத்தம்தான். ராக்கு பதில் பேசல. திரும்பி பார்க்கல. விறுவிறுவென நடந்து போனாள். பெருநாளி முளைக்கொட்டு திண்ணையில் ஊர் முக்கியஸ்தர்கள் கூடியிருந்தார்கள். நெஞ்சு உயரத்துக்கு திண்ணை. 4 மூலைகளில் நிற்கும் கல் தூண்களில் சரிந்திருக்கும் கூம்பு கொட்டகை. திண்ணையின் நடுவில் கும்ப அடுக்கு. யாரையோ எதிர்பார்த்து கூடியிருந்தார்கள். வரப்போறது யாருன்னு ஒருத்தருக்கும் தெரியல. துரைமார் என்று தலையாரி சொன்னான். துரைமார் என்றால் வெள்ளைக்காரன். வெள்ளைக்காரன் எதுக்கு இங்கே வரணும்? ஊர் நல்லாத்தானே இருக்கு. யாரும் தப்பு தவறு பண்ணலையே. வெள்ளைக்காரன் வந்து என்னத்த பேச போறான்? அவன் பேசுறது இங்கே யாருக்கு புரியும்? வர்றது ஒருத்தனா பல பேரா? தகவல் சொன்ன தலையாரி பயலை காணோம். இந்த தலையாரி பைய கெட்ட சாதி பைய. ஊரை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இருப்பான். துப்பு சொல்லி பைய. வர்றவன் சின்ன ஆளா பெரிய அதிகாரியா? என்ன மரியாதை பண்ணணும்? ஒன்னும் விளங்கலையே. வேலை வெட்டியை போட்டுவிட்டு பெரிய ஆள்கள் எல்லாம் காத்து கிடந்தார்கள். கொட்டு மேளக்காரர்கள் எல்லாம் கோழி தூக்கம் போட்டு கொண்டிருந்தார்கள். முளைக்கட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்தா வந்த காரியம் முடியாம எந்திரிச்சும் போக முடியாது. வெள்ளக்காரன் எந்நேரம் வருவான்னு தெரியல. சண்முக பண்டாரம் 5-6 பூமாலைகளை கட்டி தூக்கி கொண்டு ஓடி வந்தார். ஆளு மேளம் மாலை எல்லாம் வந்துருச்சு. வெள்ளக்காரனை காணாமே.
கிழக்கு தூணில் சாய்ந்திருந்த முத்திருளப்பனுக்கு இருப்பு கொள்ளவில்லை, நெளிந்து கொண்டிருந்தான். மேற்கு தூணில் சுப்பு விநாயகம் புலவர் சாய்ந்திருந்தார். அவருடைய ஐயா கந்தசாமி புலவர் ராமநாதபுரம் சமஸ்தானத்திலேயே பட்டய புலவராக இருந்தவர். மகன் சுப்பு விநாயகமும் பழங்கதைகளில் பெரிய வல்லவர். ராமாயணம் மகாபாரதம் கதைகளை ராகம் போட்டு சொல்லுவார். தினமும் பொழுது சாய முளைக்கொட்டி திண்ணையை சுற்றி ஊர்கூடி கதை கேட்கும். இப்போது சாய்ந்திருக்கின்ற அதே மேற்கு தூண்தான் அவர் கதை சொல்ல உட்கார்கிற இடம். கேட்க கேட்க அவ்வளவு லயிப்பாய் இருக்கும். ஆனாலும் இளவட்டங்கள் புலவரின் முதுகுக்கு பின்னால் வக்களிப்பார்கள். ஆனாலும் வண்டிக்கார கோட்டைச்சாமி இருக்கானே, புலவரின் கதைக்குள் ஊடுகேள்வியாய் போடுவான். இன்றைக்கும் பொழுது போகாமல் கேள்வியை போட்டான். சித்தப்பு, நம்ம ஊருக்கு பெருநாளின்னு பேர் வந்தது எப்படி? வண்டிக்கார கோட்டைச்சாமிக்கு புலவர் சித்தப்பா முறை. கேள்வி கேட்டதே போதும் என்று புலவர் ஆரம்பித்தார். கிச்சிலப்ப நாயக்கர் கோட்டை கட்டி ஆண்ட இடம் பழசையம்பதி. பெருநாளுக்கு பழைய பேர் பழசையம்பதி. இப்போ கோட்டை முனீஸ்வரன் கோயில் இருக்குதே, அந்த இடத்துல தான் கிச்சிலப்பனோட கோட்டை இருந்தது. பெரிய கோட்டை. கோட்டையை சுற்றி வனாந்தரம். அங்கே 10 பேரு இங்கே 10 பேருன்னு காட்டுக்குள்ளதான் சனம் குடியிருந்தது. கிச்சிலப்பனோட தேச பரிபாலனம் நல்ல முறையில் இருந்ததும் கிச்சிலப்பன் சேதுபதி ராஜாவுக்கு கட்டுப்பட்டவன் என்று சொல்லிக்கொண்டே வரும் புலவர் கிளைக்கதைக்குள் பாய்வார். அந்த காலத்தில் ஒவ்வொரு சமஸ்தானத்திலேயும் ஒரு விசேஷ கட்டுப்பாடுகள் உண்டு. எட்டயபுரம் சமஸ்தானத்திலே ஒரு தடை இருந்தது. சமஸ்தானத்துக்குட்பட்ட சனங்கள் 1, 2, 3 என்று எண்ணுகின்ற போது 8 என்கின்ற எண்ணை மட்டும் உச்சரிக்க கூடாது. 1, 2, 3, 4, 5, 6, 7, ராசா 9, 10 அப்படித்தான் எண்ணி போகணும். என்ன காரணம்னா, ராசா பேரு எட்டப்ப ராசா. 8ன்னு குடியானசனங்க வாயில சொல்றது ராசாவுக்கு அவமரியாதையா. தஞ்சாவூர் அரண்மனை பொண்ணொருத்திய ஒரு மாடு குத்தி காயப்படுத்திருச்சு. அதுலேருந்து தஞ்சாவூர் மாட்டுக்கு கொம்பு கிடையாது. முளைக்க ஆரம்பிச்சதுமே தீச்சுட்டு கோலால பொசுக்கி சாணியை அப்பி விடுவாங்க. திரும்ப கொம்பே முளைக்காது. நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானத்துல உள்ள குடியான சனங்களுக்கு ஒரு தடை இருந்தது. அறுவடை காலத்துல அம்பாரமா நெல்லு, கம்பு, சோளம் விளைஞ்சாலும் பெரிய மரக்கால் படி நாளிப்படியில அளக்க கூடாது. சின்ன மரக்கால் நாளியில தான் தானியங்களை அளந்து மூட்டை கட்டணும். பெரிய மரக்காலும் நாளியும் சேதுபதி அரண்மனையில மட்டும்தான் இருக்கணும். கிளைக்கதை முடிந்ததும் விட்ட இடத்துக்கு வருவார் புலவர். ஒரு நாள் சேதுபதி மகாராசா நம்ம காட்டுக்கு வேட்டையாட குதிரை ஏறி வந்தாரு. வந்தவனுக்கு துணையா கிச்சிலப்ப நாயக்கனும் போனான். வனாந்தரத்துல வேட்டையாடி தெரிஞ்ச போது ஒரு பெரும் பள்ளத்துல சேதுபதி குதிரை தடுமாறி விழப்போக கிச்சிலப்பன் லாபமா கைகோர்த்து ராசாவை காப்பாத்திட்டான். சேதுபதிக்கு சந்தோஷம். தான் உசுர காத்த கிச்சிலப்பனுக்கு ஏதாவது மரியாதை செய்ய நினைச்சவரு, கிச்சிலப்பா உனக்கு என்ன வேணும் கேளு, தர்றேன் அப்படி சொல்லியிருக்காரு. கிச்சிலப்பன் என்னத்தை கேட்டான் தெரியுமா? புலவர் ஒரு இடைவெளி கொடுத்து நிறுத்த அத்தனை பேரும் ஆர்வம் தாங்காமல் பார்த்தார்கள். பகுதி 12. மேற்கு தூணில் சாய்ந்த வாக்கிலேயே சுப்பு விநாயக புலவர் தன் கதையை தொடர்ந்தார். கேட்ட உதவி என்ன தெரியுமா? பிரபோ, தங்கள் கருணையால் எனக்கு செல்வ குறைபாடு எதுவும் இல்லை. சேதுபதி சமஸ்தானத்து குடியான சனங்கள் அறுவடை காலங்களில் அம்பாரமாய் குவியும் தானியங்களை சிறு நாளி கொண்டு அளக்க சிரமப்படுகின்றார்கள். பெரிய நாளி கொண்டு அள்ளவும் அளக்கவும் தாங்கள் உத்தாடம் வேண்டும். சேதுபதி வனமதுரச் சிரித்தார். அப்படியே ஆகட்டும் கிச்சிலப்பா என்றவர் வேறு ஏதாவது என்று கிச்சிலப்பனின் தோளில் கை போட்டார். பெரிய நாளி கொண்டு சமஸ்தானத்து ஜனங்களெல்லாம் அளக்க தாங்கள் உத்தாடம் கிடைத்த இந்த இடத்துக்கு பெருநாளி என பெயர் வழங்கவும் அனுமதிக்க வேண்டும். ராசா மறுபடியும் சிரித்துவிட்டு, இன்றிலிருந்து இந்த இடத்துக்கு பெருநாளி என்றே பெயர் வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டு குதிரை ஏறி போயிட்டாரு. இப்ப தெரியுதா பெருநாளி பெயர் வந்த கதை என்று முடித்தார். வெள்ளைக்காரன் இன்னமும் வந்தபாடில்லை. முளைக்கொட்டு திண்ணையில் காத்து கிடந்த அலுப்பு எல்லோரையும் நெளிய வைத்தது. கொட்டு மேளக்காரன் ஒரு பக்கம் தூங்குகிறான். மாலை வாடுது. தானியக்கடை முதலாளி பச்சமுத்துவுக்கு தன்னை சுற்றி நடக்கும் எதிலும் நாட்டமில்லை. புலவர் சொல்கின்ற கதையை காதிலேயே வாங்கல. பச்சமுத்துவின் நினப்பெல்லாம் களையெடுப்பு நேரம், காசு பணம் கடன் வாங்குற சன அலமோதும் நம்ம வெள்ளாமையை கெடுக்கிறானே வெள்ளக்காரன் என்கின்ற கவலை. இது செவ்வாய்க்கிழமை வேறு, சந்தை கூடுகிற நாள். பொறுமை இழந்த முத்திருளப்பன், என்ன புலவரே, எவ்வளவு நேரம் காத்து கிடக்கிறது? வெள்ளக்காரன் வந்து ஊருக்கு எதை அள்ளி கொடுக்க போறான், களைஞ்சு போவாமா என்றார். வாய்மூடி இருந்த சுப்பு விநாயக புலவரை கிளறி விட்டதுதான் தாமதம். அப்படிலாம் போக முடியாது முத்துருளப்பா. ஏற்கனவே பெருநாளிக்கு முடம் விழுந்த பெருநாளின்னு ஒரு பேர் உண்டு. வண்டிக்கார கோட்டைச்சாமி ஊடு கேள்வி போட்டான். சித்தப்பு, அதென்ன முடம் விழுந்த பெருநாளி? அது ஒருத்தன் விட்ட சாபம். சாபமா? யார் விட்ட சாபம்?
பொறுமையா கேளுடா, விழாவில் வெடிச்சு வந்த வயல. சேதுபதி சமஸ்தானத்து திவான் வருஷம் ஒரு தடவை தேச வளம் வர்றது வழக்கம். ஆள் தூக்கி பல்லக்குல தான் ஊர் ஊரா வருவாரு. அப்படி வர்ற போது அந்தந்த ஊர் எல்லையில சனம் கூடி கொட்டு மேளத்தோட திவானுக்கு மாலை மரியாதை எல்லாம் செஞ்சு வரவேற்பு கொடுக்கும். திவான் சந்தோஷப்படுற நேரம் பார்த்து எங்க ஊர்ல கோயில் கட்டணும், குளம் வெட்டணும், நல்ல தண்ணி கிணறு வேணும்னு கேட்பாங்க. திவான் அந்த இடத்திலேயே உத்தரவு போட்டுட்டு அடுத்த ஊருக்கு பயணம் போவாரு. நம்ம பெருநாளைக்கு திவான் வர்றாருன்னு சனமெல்லாம் ஊர் எல்லையில காத்து கிடந்தது. இப்ப வெள்ளக்காரன் வர்றாருன்னு நம்ம காத்து கிடக்குறமே, இதே மாதிரிதான். காலையில போன சனம் சாயங்காலம் வரை காத்து கிடந்தது. திவான் வந்த பாடில்ல. சனங்களுக்கு பசி கிறக்கம். பொறுமை இழந்த ஆளுக ஒவ்வொருவரா கலைஞ்சு ஊருக்குள்ள வந்துட்டாங்க. கொட்டு மேளமெல்லாம் வீட்டுக்கு போயிருச்சு. எல்லையில மிஞ்சினது நடக்க முடியாத, காது கேட்காத, கண்ணு தெரியாத சனம்தான். அந்த நேரம் பார்த்து திவானோட பல்லக்கு வந்து சேர்ந்துருச்சு. திரைய விளக்கி திவான் பார்த்தான். தன்னை வரவேற்க காத்திருந்ததெல்லாம் முடமான சனம்னு தெரிஞ்சவன உச்சிக்கு ஏறிடுச்சு. முடம் விழுந்த பெருநாளி முகத்திலேயே முடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தூக்குடா பல்லக்கன்னு அடுத்த ஊருக்கு கிளம்பி போனவரு நம்ம ஊர்ல கட்ட வேண்டிய ஆதிசிவன் கோயில அடுத்த ஊர்ல கட்ட சொல்லிட்டு போயிட்டாரு என்று சொல்லி கதையை புலவர் நிறுத்தினார். வெள்ளைக்காரனை எதிர்பார்த்து அழுத்து களைத்து போன எல்லோருக்கும் நெஞ்சு குழிக்குள் பயம் கொண்டது. ஊர் உருப்படாம கிடக்கிறதுக்கு திவான் விட்ட சாவம் தான் காரணம். வரப்போற வெள்ளைக்காரனால ஏதாவது பெரிய காரியம் நடக்கலாம். எதுக்கும் பொறுமை வேணும். ஊருக்கு வர்ற அதிகாரிகளை எல்லையில எதிர்கொண்டு கொட்டு மேளத்தோட மரியாதை செஞ்சு கூட்டி வர்றதுதான் நல்லது. மடைக்குழிதான் ஊர் எல்லை. தலையாரி எதிரே ஓடி வந்தான். தொரமாறு வந்துட்டாங்க. கத்திக்கொண்டே வந்தான். திரும்பி வந்த வழியே ஓடினான். மடைக்குழிக்கு கிழக்கே கமுதி பாதையில் ஒரு கருப்பு மோட்டார் மேடு வெள்ளங்களில் குலுங்கி குலுங்கி வந்து கொண்டிருந்தது. பின்னால் 2 குதிரைக்காரர்களும் வந்தார்கள். மோட்டார் வண்டியை இதற்கு முன்பு பெருநாளிசனம் பார்த்ததில்லை. கொட்டு மேளங்கள் அதிர்ந்தன. ஊருக்குள் இருந்த மற்ற சனங்களும் மோட்டாரை வேடிக்கை பார்க்க மடைக்குழிக்கு ஓடி வந்தார்கள். சனம் வாய் விளந்தவாறு பார்த்தது. கதவை திறந்து பூட்ஸ் காலால் தரையழுத்தி மிதித்து சத்தம் எழுப்பிக் கொண்டே இறங்கினார். சனம் மிரண்டது. மோட்டாரை ஓட்டி வந்த அதிகாரி மட்டும் இறங்கவில்லை. அவர்தான் பெரிய அதிகாரியாய் இருப்பார் போல தெரிந்தது. கொட்டுமேள வரவேற்பை கண்டு ரசித்து உதட்டோரம் சிரித்தபடி உட்கார்ந்திருந்தார். ஊர் முக்கியஸ்தர்கள் மாலை மரியாதையை யாருக்கு முதலில் செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தார்கள். வெள்ளை அதிகாரிகளோடு வந்த உள்நாட்டு சிப்பந்தி அதிகாரி ஒருவர் முன்னே வந்து, முதல் மரியாதை துரைக்கு போடுங்க என்று மோட்டாருக்குள் இருந்த வெள்ளைக்காரரை காட்டினார். வியாபாரி பச்சமுத்து ஒரு மாலையோடு முந்திக் கொண்டு ஓடினார். கதவை திறந்து இறங்கிய அதிகாரி மாலையை கையில் வாங்கி கொண்டார். முன்னே மேலக்காரர்கள் போக ஊடே வெள்ளை அதிகாரிகளை விட்டு எல்லோரும் பின்னால் திரண்டு முளைக்கொட்டு திண்ணைக்கு வந்து சேர்ந்தார்கள். சிப்பந்தி அதிகாரி பேசினார். நாங்கள் எல்லோரும் கமுதியில் இருந்து வருகிறோம். இந்த பகுதியில களவு நிறைய நடக்குதுன்னு தகவல் வந்திருக்கு. குற்றங்களை தடுக்க பெருநாளிலேயே ஒரு போலீஸ் கச்சேரி உண்டு பண்ண போறோம். அதுக்கு நீங்க தான் இடம் தரணும், சகல ஒத்தாசையும் பண்ணணும். ஊர் முக்கியஸ்தர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து முழித்தார்கள். யோசிக்க வேண்டாம், உங்க ஊர்ல கச்சேரி வந்தா உங்களுக்கு பாதுகாப்பு தான். பெரிய அதிகாரி கண்களை இடுக்கிக் கொண்டு, இங்கிருந்து கொம்பூதி எவ்வளவு தூரம் என்றார். 4 மைல் சமா. ஓஹோ, தலையை ஆட்டியபடி யோசனையில் ஆழ்ந்தார். உச்சினத்தம் போய் நோட்டம் பார்த்து திரும்பிய வெள்ளையம்மா வேயண்ணாவிடம் விவரம் சொன்னாள். கழுவனுக்கும் வையத்துறைக்கும் தகவல் சொல்லி அனுப்பினார். இன்னைக்கு மறுபடியும் உச்சினத்தம் தான் குறி. இந்த குறி தப்பாது. பகுதி 13. ஊரூராக கறி கொண்டு போன கொம்போதி பொம்பளைகள் எல்லாம் ஒன்னு சொன்ன மாதிரி பெருநாளி வந்து சேர்ந்தார்கள். செவ்வாய்க்கிழமை சந்தை கூட்டம் நெறிபட்டது. சுத்துப்பட்டிகள் எல்லாம் கூடுகிற சந்தை. முன்னே நடக்க விட்டு பின்னழகு பார்க்கின்ற மற்ற ஊர் பெண்களுக்கு மனதுக்குள் ஒரு பொறாமை. அள்ளி முடிந்த கொண்டையோடு உயரமான திரேக கட்டும், அதுக்கு ஏற்ற சேலை கட்டும், முக லட்சணமும், முடிச்சுருளும், களங்கமத்த கைவீச்சும் எந்த ஊர் பெண்களுக்கும் வாய்க்காது. கொம்போதி கூட்டத்துக்கு எங்கிருந்துதான் இப்படி லட்சணம் வாய்த்ததோ? கொம்போதி சனங்களோடு மற்ற ஊர் சனம் வாய் திறந்து பேச பயப்படுது. கொஞ்ச நாளாக பெருநாளியில் கண்ணங்களவு இல்ல. கொம்போதியால பெரும் சிரமப்பட்டதுண்டு. சந்தைக்கு வந்திருக்கும் மற்ற ஊர் பெண்கள் பெட்டி நிறைய பருத்தியை அமைக்கி கொண்டு வந்திருந்தார்கள். பருத்தியை கொடுத்து எந்த பொருளும் வாங்கலாம். அந்த லாவி கொம்போதி சனங்களுக்கு கிடையாது. கறி விற்ற வெறும் பெட்டியை வீசிக்கொண்டு கூட்டத்துக்குள் நடந்தார்கள். இருளாயிதான் முன்னே போனாள். ஆத்தியப்பன் மளிகை கடையில் போய் நின்றாள். வாங்க அத்தா. ஆத்தியப்பன் எழுந்து நின்று கும்பிட்டான். ஆத்தியப்பா, சீரகம் இருக்குதா? இருளாயி கேட்டாள். இல்லையேதாயி. ஆத்தியப்பன் கடைக்குள் சீரகம் இருந்தது. மஞ்சள் புளி இருக்குதா? மஞ்சள் புளி இல்லையாத்தா. மஞ்சளும் புளியும் கடைக்குள் இருந்தன.
என்னடா இது, எதை கேட்டாலும் இல்ல இல்லைன்னு சொல்ற? இல்லைன்னு சொல்றதுக்கா கடை வச்சிருக்க? இருந்தா கொம்பூதி ஆத்தாமாருக்கு கொடுத்துருவேனே தாயி. சரி விடு, இந்த கிடக்கிற வெங்காயம் ஒரு எடை போடு. வெங்காயம் முன்புறமே இருந்தது. போடுறேன் தாயி. எடை போட்டு பெட்டியில் கொட்டினான். துட்டு வேணாம் தாயி, போயிட்டு வாங்க. எல்லாம் வாய் மரியாதை. உள்ளுக்குள்ளே அனலாக எரிந்தது. அடுத்த கடை அருணாச்சலம் காய்கறி கடை. அத்தா வாங்க வாங்க. எப்பா அருணாச்சலம், ஒரு எடை கத்தரிக்காய் போடு. ஒரு எடை கத்தரிக்காய் போட்டவன் துட்டு வேணாம், போயிட்டு வாங்கதாயி, கையெடுத்து கும்பிட்டான். கொம்பூதி சனங்களிடம் துட்டு வாங்குறவன் ராத்திரி நிம்மதியா தூங்க மாட்டான். எதுக்கு வம்பு? சந்தை வியாபாரம் மும்முரமாய் இருந்தது. வரிசையாக மிட்டாய் கடை, சேகு கடை, கிழங்கு, பயறு, உழவு சாமான்கள், ஓரமாக சாராயம், கள்ளு வியாபாரம். எல்லா கடைகளையும் ஒரு சுற்று சுற்றி வந்த இருளாயி கூட்டம் பச்சை முத்துவின் தானிய கடைக்கு வந்து நின்றது. அத்தா வாங்க, தாயி வாங்க, இப்பதான் வரீங்களா? தாகத்துக்கு என்ன சாப்பிட்றீங்க? பச்சை முத்து எப்போதும் ரொம்ப மரியாதைக்காரன். சாமி வேயண்ணா ஐயா வரலையா? பெண்கள் எல்லாம் காய் ஓய கடைப்பலகையில் உட்கார்ந்தார்கள். இன்னைக்கு காலையிலேயே கொம்பூதிக்கு வரலாம்னு இருந்தேன், யாரோ அதிகாரிகள் வந்துட்டாங்க. பச்சை முத்து பேசிக்கொண்டே இருந்தான். கொம்பூதி பெண்கள் யாரும் காது கொடுத்து கேட்கவில்லை. சந்தைக்கு போகிற வருகிற ஆட்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பச்சை முத்து குரல் தாழ்த்தி, தாயி, நேத்து ராத்திரி உச்சினத்தம் போனது என்னாச்சு என்றான். இருளாய்க்கு விசுக்கென கோபம் வந்தது. ஏ பச்சைமுத்து, இந்த கேள்வியெல்லாம் ஆம்பளை கிட்ட கேளு. சரிதாயி சரிதாயி, வாயை பொத்திக் கொண்டான். இருளாய்க்கு அருகில் உட்கார்ந்து இருந்தவள், அடியே இருளாயி, ஏண்டி பச்சைமுத்தை இந்த விரட்டு விரட்டுற? அவன் நமக்கு ஒத்தாசக்காரன், உதவிக்காரன், அவனை போய். இருளாயி மனதுக்குள் சிரித்து கொண்டாள். பச்சை முத்து மெல்ல வாய் திறந்து, தாயே, ஒரு வண்டி நிறைய அரிசி, பருப்பு, தவசம், தானியமெல்லாம் காலையிலேயே கொம்பூதிக்கு அனுப்பி வச்சிட்டேன் என்றான். சரி சரி. பச்சை முத்து மறுபடியும் குனிந்து தாழ்ந்த குரலில், தாயே, நேத்து ராத்திரி உச்சினத்தம் போனது என்ன ஆச்சு என்றான். ஒன்னும் ஆகல, வெறுங்கையோட திரும்பி வரக்கூடாதுன்னு வர்ற வழியில ஆளுக்கு ஒரு கடாயத்தான் கொண்டு வந்தாங்க என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே சந்தை கூட்டத்தையும் ஊரையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உடுப்பணிந்த 2 குதிரைக்காரர்களை கண்டவுடன் கொம்பூதி பெண்களுக்கு வேடிக்கையாகப்பட்டது. ஏ பச்சைமுத்து, குதிரையில வர்றது யாரு? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வெள்ளக்காரங்க. இவன் தான் வெள்ளக்காரனா? எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். குதிரைக்காரனுக்கு வழிவிட்டு ஒதுங்கும் சந்தை கூட்டம் ஓரங்களில் நின்று வேடிக்கை பார்த்தது. இதுக்கு முன்னாடி வெள்ளக்காரனை ஊருக்குள்ள யாரும் பார்த்ததில்ல. அவனுங்க நிறமும் உயரமும் மீசையில்லாத சப்ப வாயும் பார்க்க வேடிக்கையாக இருந்தது. நாய் ஊளை சத்தம் தாறுமாறாக கேட்டது. ஆனாலும் உச்சினத்தம் சனம் ஒன்று கூட முழிக்கல. ஈ நெறியும் தேன்கூடு மாதிரி கருத்த மேகங்கள் வானத்தை அடைக்கிறது. பின்னிரவு நிலா முட்டி முகம் காட்ட கனத்த மழை பெய்கிற கூறு தெரிந்தது. விவசாய காலம். அனைத்து சனங்களுக்கும் காடு கரையில பாடுபட்ட அலுப்பு, அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம். இதையெல்லாம் கணக்கு பண்ணித்தான் செட்டியார் வீட்டுக்கு குறி வச்சது. நேற்றை விட இன்னைக்கு கூடுதலாக 5-6 இளவட்டங்கள் கொம்பூதியிலிருந்து வந்திருந்தார்கள். மடைக்குழி, ஊரணிக்கரை இறக்கம், படப்படி, செட்டியார் வீட்டுக்கு மேல்புறம் என ஆங்காங்கே ஆள் நிறுத்தியாச்சு. எந்த வழியா எதிரி வந்தாலும் ஒரு கை பாத்துரலாம். விசில் சத்தம் கேட்டா எல்லாரும் படப்படிக்கு வந்துடணும். வெள்ளையம்மா கண்டு வந்து சொன்னலுக்கு சரிதான். கை நுழைகிற அளவுக்கு அன்னம் போட்டபின் ஆட்காட்டி குருவியை கழுவன் பொந்துக்குள்ளே விட்டான். உள்ளே நுழைஞ்ச குருவி சத்தம் போடல. கை நூலை சுண்டி சுண்டி பார்த்தான். குருவி சத்தம் போடல. கண்ணம் போடுற அறையில வீட்டு ஆள் இல்லை என்பது உறுதியானது. சுவரோரம் நின்று கொண்டிருந்த வேயண்ணாவும் வையத்துறையும் பார்வையை சுற்றி உருள விட்டு கொண்டிருந்தார்கள். கழுவன் அன்னார்ந்து வேயண்ணாவை பார்த்தான். வேயண்ணா தலையசைத்தார். குருவி கால் நூலை கழுவன் மெல்ல வெளியே இழுத்தான். தன் காரியத்தை முடித்துவிட்டு திரும்பிய ஆட்காட்டி குருவி ஓரமாய் நின்று கொண்டது. நரிவேலு குத்து கம்பியை கையில் எடுத்தான். நாய் ஊளை சத்தம் நின்றபாடில்லை. ஆங்காங்கே பதுங்கி கிடக்கும் இளவட்டங்கள் முழிப்பாய் இருந்தார்கள். இன்னைக்கு வில்லாயுதம் வந்திருப்பது எல்லா இளவட்டங்களுக்கும் தெம்பாய் இருந்தது. வில்லாயுதமும் 3 இளவட்டங்களும் ஊரணிக்கரை இறக்கத்தில் பதுங்கி கிடந்தார்கள். வெளியே கேட்காத சிரிப்பும் கேலியுமாக உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுக்கென்ன, வந்த இடத்துல ஒன்னு கட்டிக்கிட்டு போகணும், இல்லைன்னா வெட்டி போட்டுட்டு போகணும். இங்கேயும் கீரை சட்டி வில்லாயுதத்தை விடாமல் ஒட்டிக்கொண்டே இருந்தான். வில்லாயுதத்தின் நினைவெல்லாம் வஜ்ராயினியை சுற்றி கொண்டிருந்தது. நாளைக்கு மானை கொண்டு போய் திரும்பி விட்டு வரணும். சத்தம் வெளியே கேட்காமல் குத்துக்கம்பியால் சுவரில் இடித்து ஒவ்வொரு கல்லாய் உருவிக் கொண்டிருந்தார்கள். மேகம் நெறிகட்டுது. நிலாவை காணோம். ஒரு ஆள் நுழையும் அளவு பொந்து போட்டாச்சு. ஊமையன் நரிவேலுவின் தலையை தொட்டு தடவி விட்டார் வேயண்ணா. நரிவேலு வேட்டியை தார்பாய்ச்சி கட்டினான்.
பொந்துக்கு நேராக நெடுஞ்சான்கிடையாக படுத்தான். மெல்ல ஊர்ந்து ஊர்ந்து உள்ளே போனான். நெஞ்செல்லாம் கல்லும் மண்ணும் சிராய்த்தன. வானம் இடிக்க கிளம்பிவிட்டது. கிழக்கே மின்னல் வெட்டியது. நாய் எழுப்ப முடியாத ஊரை மழை எழுப்பி விடும் போலிருக்க. வேயண்ணா கொந்தளிப்பாய் நின்று கொண்டிருந்தார். நரிவேலு உள்ளே நுழைந்து விட்டான். வானம் தூறல் போட்டது. பதுங்கி கிடந்த இளவட்டங்கள் பேச்சை ஒடுக்கினார்கள். கழுவன் பொந்தையே பார்த்து கொண்டிருந்தான். வேயண்ணாவும் வையத்துறையும் மேனி நனைய வேல்கம்போடு நின்றார்கள். ஆட்காட்டி குருவி நனைந்தும் அசையாமல் நின்றது. ஒரு முழ உயர நீளமான பளபளப்பான தேக்கு பெட்டி ஒன்று வீட்டுக்குள்ளிருந்து பொந்து வழியே நகர்ந்து நகர்ந்து வெளியே வந்தது. கழுவன் கையணைவாய் பற்றி மெல்ல வெளியேற்றினான். வேயண்ணா கண் தாழ்த்தி பெட்டியை பார்த்தார். வேயண்ணாவின் சந்தோஷத்தை வைரத்துறையின் தோள் உணர்த்தியது. தூறல் போட்டு கொண்டிருந்த மழை திடீரென சடசடத்து பெருமழையானது. நரிவேலு ஊர்ந்து வெளியே வந்து சேர்ந்தான். நெஞ்சமெல்லாம் இரத்தம் கீச்சி இருந்தது. கழுவனும் வையத்துறையும் பொந்தை அடைத்தார்கள். கண்ணொக்கோள் பாறக்கயிறு குத்துக்கம்பியை சேகரித்தார்கள். ஆட்காட்டி குருவியை கழுவன் தோளில் அமர்த்தினான். பெட்டியை நரிவேலு தலைச்சுமையாய் ஏற்றிக்கொண்டான். மழை வலுத்தது. நாய் சத்தம் நின்று போனது. பெட்டியோடு நரிவேலுவை ஊடே விட்டு முன்னே வையத்துறையும் கழுவனும் போக பின்னால் வேயண்ணா நடந்தார். செட்டியார் வீட்டு மேற்புறத்தில் படப்படியில் பதுங்கியிருந்த இளவட்டங்கள் மெல்ல கூடி வந்தார்கள். ஊரணிக்கரை இளவட்டங்களுக்கு சோலை வெள்ளை வீசி காட்டினான். மழை அடிக்க மெதுவாக நடந்தார்கள். ஊரை கடக்கும் வரை அவசரப்படக்கூடாது. மடைக்குழி தாண்டனும். முன்னே வையத்துறையும் வில்லாயுதமும் வேல்கம்புகளோடு போனார்கள். எல்லோருக்கும் பின்னால் வேயண்ணா வந்தார். மழை தண்ணீர் எல்லோர் கண்களையும் மறைத்திருக்க ஊர் சாவடி பக்கமிருந்து திமுதிமுவன உள்ளூர் ஆட்கள், ஏய் விடாத கல்ல கல்ல, உலக்கை ஏற்கலப்பைகளோடு கத்திக்கொண்டே ஓடி வந்தார்கள். முன்னே நாய்கள் பாய்ந்து வந்தன. கொம்பூதி கூட்டம் சுதாரித்தது. வேயண்ணா வையத்துறை வில்லாயுதம் மட்டும் நின்று கொண்டார்கள். மற்றவர்கள் நரிவேலுவை கடத்தி கொண்டு ஓடினார்கள். உலக்கை ஏற்கலப்பைகளோடு ஓடி வந்த உள்ளூர் ஆட்களில் முன்னே வந்த ஒருவனை வையத்துறை வேல்கம்பால் ஒரே வெட்டில் விழுத்தாட்டினான். வில்லாயுதம் இடுப்பிலிருந்த வளரியை எடுத்து தலைக்கு மேல் சுழற்சி ஒருவனை குறிவைத்து எறிந்தான். மண்டை பிளந்தது. எக்கி பாய்ந்த நாயின் பிளந்த வாய்க்குள் வேயண்ணா வேல்கம்பை செருகினார். கூட்டம் பின்வாங்கியது. நாய்களும் பின்ன கட்டின. மழை தண்ணீரோடு இரத்தம் ஓடுது. மடைக்குழியில் பதுங்கியிருந்த இளவட்டங்களையும் சேர்த்து கொண்டு நரிவேலை ஊடே விட்டு சேரும் சகதியும் தெறிக்க மழையில் நனைந்தபடி கொம்பூதி நோக்கி ஓட்டம் எடுத்தார்கள்.